நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்ன எல்லாரும் எங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடாமா இந்த நைட் டைம்ல 2 பேரும் கிளம்பி இருக்கீங்களே, எங்கே போகிறதுக்காக இப்படி கிளம்பி நிற்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மட்டும் கிடையாது, ஏதோ சொல்லணும்னு வந்து நின்றுட்டு சொல்லாத மாதிரி நிற்கிறீங்களே முடிச்சுட்டு, அதுக்காக தான் பார்க்குறோம். டீ கண்டுபிடிச்சிட்டாங்களே. சொல்லுடி வாய் திறந்து. டீ நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற, அப்புறம் நான் முடிக்கிறேன். அடியே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்படி நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் பெர்மிஷன் கேட்காம வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் நடுவில் வந்துடுறேன். ஏன் நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் நடுவில் வரேன். என்னங்கப்பா எங்க கிட்ட பேசுங்கன்னா நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுதான் என்னன்னு கேட்குறோம், சொல்லுங்க. அது வந்து மாமா. என்ன இவங்க 2 பேரும் தடுமாறி பேசுகிறாங்க? ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ, அதை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கப்படுறாங்களோ? சே அதெல்லாம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் என் தங்கை என்கிட்ட சொல்லிடுவா, சொல்லாமலாம் பண்ண மாட்டா. சரி இப்போ எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறாங்க? உங்ககிட்ட தானே கேட்குறாங்க. என்ன சொல்லுடா. எங்கே பண்ணாலும் என்ன வச்சே பிள்ளையா சொல்லி போடுங்க. ஆமாம், நம்ம 2 பேரும் மாட்டி விட்டு அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இப்போ சொல்கிறீங்களா? நாங்கள் போய் தூங்கட்டுமா? ஆத்தி தூங்க போகிறாங்களாண்டா, சொல்லிட்டா. இல்லை அண்ணா சொல்லிடுறோம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, என்னென்ன? அது வந்து அத்தை, நாளைக்கு நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போகிறோம்ல. ஆமாம் கண்ணா, நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போகிறீங்க. அது விஷயமா எதுவும் பேசணுமாப்பா? இல்லை அத்தை, அது விஷயமாலாம் பேச ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம், எங்கள் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துட்டோம். நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால என்ஜாய் பண்ணணுன்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நீங்கள் இந்த 1 வீக் என்ஜாய் பண்ணவே இல்லைல்ல? அதானே, நாங்களாவது வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்தோம். நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இப்போ என்ன என்ஜாய் பண்ண போகிறீங்க? அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் இனிமேல் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளிலலாம் வரணும்னு ஆசைப்படக்கூடாது. எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்களாம் ஃப்ரீ பேர்ட், அதனால தான் சுற்றிட்டு இருக்கோம். அந்த சரி, எங்களுக்கு வாரினதுன்னா போதும். இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அது வந்து மாமா, அதான் இவங்க எல்லாரும் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்களா, அதனால நாங்கள் படத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்டோம். படத்துக்கு எப்படி போக முடியும்? அப்படியே போகலன்னா இவ்வளோ நாள் இருந்தீங்களா, போயிருக்கலாம்ல. நாளைக்கு கண்டிப்பாக போக முடியாது. நாளைக்கு டிஃபன் சாப்பிட்ட கையோட அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம். அப்படி எப்படி போவீங்க? அதனால தான் எல்லாரும் இன்னைக்கு போகலான்னு யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு போகிறீங்களா? இன்னைக்கு இதுக்கப்புறம் எப்போ போவீங்க? தானே நேரம் ஆயிடுச்சு, மணி இப்போவே 6. இதுக்கப்புறம் எப்போ போவீங்க? இல்லைத்த, நைட் ஷோ போகலான்னு எல்லாருமே விருப்பப்படுறோம். என்னது நைட் ஷோவா? ஆமாத்த, ஏன்னா இதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டா எப்போ திரும்பி வருவோன்னு தெரியல. அதனால தான் தலைவன் தலைவி படம் ஓடுது, சூப்பராக இருக்கா, அதனால போய் பார்த்துட்டு வந்துடுறேன். த நீங்கள் படத்துக்கு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை பாத்தைக்கு, ஆனால் இந்த டைமில் போயிட்டு எப்போ வருவீங்க? அம்மா 7 மணி ஷோ தாம்மா, எப்படியும் ஒரு 9:30 10க்குள்ளே முடிஞ்சிடும். அப்படியே நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். ஐயோ, பொம்பளை பிள்ளைலாம் இந்த நைட்லலாம் அனுப்ப முடியாதுமா, நீ வேற. ஏன் த, நான் இருக்கேன், அர்ஜுன் இருக்கான், சிவி சுபி இருக்கான், அப்புறம் என்னத்த பயம்? நீங்கள் இருக்கீங்கப்பா, பயம் இல்லைதான். ஆனால் காலம் கெட்டு கிடக்கல, எப்படிப்பா அனுப்பி வைக்கிறது பொம்பளை பிள்ளைங்கள? அத்தை, நாங்கள் அவங்கள பார்த்துக்க போகிறோம், அவங்க எங்களை பார்த்துக்க போகிறாங்க, நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துடுறோம். அத்தை மா விடுங்கம்மா, இந்த தானே இருக்குது. நம்ம ஊர் ஒன்றும் மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை, இங்கே ஒன்றும் அவ்வளோ சேஃப் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே சேஃப் தான். போயிட்டு வரட்டும், விடுங்க. குட் சிஸ்டர். இல்லைடாம்மா, அப்பா கிட்டே என்ன சொல்கிறது? அப்பா கிட்டே படத்துக்கு போயிருக்காங்கன்னே சொல்லுங்கள், அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. தினைக்கும் அப்பா காரைக்குள்ளே தானே இருக்காங்க, அப்புறம் என்ன? ஆமா அத்தை, சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க, போயிட்டு வரட்டு விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி,
அப்படின்னா சரிப்பா, எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்படி போகிறீங்க? சேம் பைக்கு ஸ்கூட்டியில் தான். ஏன்டா நைட் டைமில் காரில் போகலாம்ல? இல்லை அத்தை, பைக்கில் போகிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால பைக்கில் போயிட்டு வந்துடுறோம். பைக்கில் போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பத்திரமா போங்க. இல்லைங்க, ஒரு வழியா என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. என்ன மாமா? நீங்கள் மட்டும் ஊர் சுற்றினா போதுமா? நாங்களும் சும்மா தானே இருக்கோம், நாங்களும் படத்துக்கு வரோம். நீங்களா? ஏண்டா நாங்களா படத்துக்கு வரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லைண்ணே, நாங்களாம் வந்து யங்ஸ்டர்ஸ், நாங்கள் ஒரு மாதிரி ஃபன்னாக இருப்போம். நீங்கள் மேரீட் அங்கிள்ஸ், எப்படி ஒத்து போகும்? என்னடா உனக்கு அத்தைக்கிட்ட பேசி பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தோம் படத்துக்கு போகிறதுக்கு, எங்களை அங்கிள்கிட்ட? கரெக்ட் தானே மாமா? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இன்னும் ஜாலியாக இருந்தோம், அப்போ யாருக்கும் கல்யாணம் ஆகல. இப்போ உங்கள் 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ நீங்கள் எங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. மூவிக்கு போகிறோன்னா நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க. பிங்கிமா, நீயா பேசுகிற? மாமா மாமான்னு பின்னாடியே சுற்றுவியே, இப்போ நீயா அப்படிலாம் பேசுகிற? வேற என்ன பண்ணுறது மாமா, நாங்களும் வளர்றோம்ல. நல்லா வளர்ந்தீங்கடி. அவங்களோட என்ன மல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் நைட்டில் படத்துக்குலாம் போகக்கூடாது. ஏத்த போகக்கூடாது? ஏன் போகக்கூடாதா? இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, எப்படி நைட்டில் வெளில விடுவாங்க? காற்று கருப்புலாம் வந்தோம், அதனால எங்கேயும் போகக்கூடாது. பேசாமல் படுத்துவங்க போங்க. இதுக்கு தான் மாமா நான் சொன்னேன். புதுசாக வர கல்யாணம் ஆயிருக்கீங்களா, நைட் டைம்லாம் வரக்கூடாது. அதனால தான் நானும் சொன்னேன். அம்மா சொல்கிறாங்க பாருங்க. நீ சொன்னது நல்லா புரிஞ்சிச்சுடா பாப்பா. புரிஞ்சிச்சுல, அதே தான் நானும் சொல்ல வந்தேன் மாமா. இருங்க மேடம், நீங்களும் இப்படியே இருக்க மாட்டீங்க. நீங்களும் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுவீங்க, அப்போ நாங்களும் இதே மாதிரி தான் கலாய்ப்போம். அப்போ இன்னும் ஆன்டி ஆயிருவீங்க நீங்களா? பயலே. சரி, ஓகே, எங்களுக்கு டைம் ஆகுது, எல்லாரும் வெளில வெயிட் பண்ணுறாங்க, கிளம்பட்டுமா? ஆமாம், பாய் காய்ஸ். சரிடாம்மா, பார்த்து பத்திரம். சரிங்கம்மா, நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம், நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. சரிடாம்மா, பார்த்து பத்திரம். நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, கவலைப்படாதீங்க. அகில், பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ. ஓகேண்ணா. பாய். பாய் டி. பாய் மாம்ஸ். ஒன்றும் தேவையில்லை, கிளம்பு. அப்படிலாம் சொல்லப்படாது. ஓடிரு, அடி வாங்காம. சரி, ஓகே மாம்ஸ், அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். வா அகில். ஓகே பாய். என்ன வேகத்தில் ஓடுறாங்க பாரு. ஆமாம், ஷோக்கு டைம் ஆகுதுல்ல, அதனால போகிறாங்க. நமக்கு தகுந்த கொடுப்பனெல்லாம் இல்லை, அவங்கள தான் என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம ஒரு நாள் படத்துக்கு போயிருந்துருக்கணும்க்கா, 1 வீக் வந்து இருந்தோம்ல, மகா நீங்களும் போயிருந்துருக்கணும். ஆமாடி, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். சரி, பரவாயில்ல விடுங்க. நீங்கள் 2 பேரும் தனியாக படத்துக்கு போங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக படத்துக்கு போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். சரிடாம்மா, நான் போய் நைட்டுக்கு சமைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. என்ன சமைக்கிறீங்க? நாங்களும் வரோம். அதெல்லாம் வேணாண்டா, நீ மாப்பிள்ளையோட பேசிட்டு இருங்க. மாப்பிள்ளையோட டெய்லி தானே பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டிகிட்டு போங்க. ஆமாம் அத்தை, தனியாக சமைப்பீங்களா? போங்க கூட்டிகிட்டு. போடி, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணேன். பாஸ், நாங்கள் என்ன பண்ண மாட்டோமா சொல்கிறோம்? உங்கள் அத்தை தான் பஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, போங்க 2 பேரும். ஏன்னா இப்போ பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஓடிட்டே தானே இருக்கீங்க. போங்க 2 பேரும். சரி, ஓகே, ரைட், போகலாம். ஒரு வழியா அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்துட்டோம் படத்துக்கு. ஆமாம், நான் வேறு பயந்துட்டே இந்த அம்மா தான் திட்டுவாங்களோன்னு, நல்ல வேலை திட்டல. ஆமாம், நீங்கள் கொடுத்த பில்டப்லாம் பார்த்து அத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, பரம்பு எடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் என் அத்தை ரொம்ப ஸ்வீட். ஐயடா, ரொம்ப ஸ்வீட் தான். நீங்கள் போய் கேட்டனால தப்பிச்சோம். இதுவே நானும் இவ்வளோ போய்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாம், இப்போ எங்களை நம்பி உங்களை விட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் 2 பேர் பொண்ணுங்க, நீங்கள் 2 பேர் எப்படி நைட் ஷோ போக முடியும்? இல்லை அகில், நைட்டில் 6 மணிக்கு மேலேனா வெளியே அனுப்ப மாட்டாங்க இவங்கள. இப்போது நீங்கள் போய் கேட்டனால தான் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் படத்துக்குலாம் போனதில்லையா நைட் டைமில்? படத்துக்குலாம் நாங்கள் நைட் டைம்லாம் போனதில்லை. நாங்கள் போனால் மேட்னி ஷோ இல்லை மார்னிங் ஷோ அந்த மாதிரி தான் போவோம். ஈவினிங் கூட போயிருக்கோம், ஆனால் நைட் ஷோலாம் வந்ததில்லை. ஆமாம் அச்சு, நாங்கள் நைட் ஷோலாம் போனதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இது எங்களுக்கு ஸோ மெனி டைம். நீங்கள் நைட் ஷோலாம் போவீங்களா? ஏன் போக மாட்டோம்? நாங்கள் படத்துக்குனாவே நைட் ஷோ மட்டும்தான் போவோம், ஃபேமிலியோடு போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஐயடா, அத்தை வருவாங்களா நைட் ஷோக்கு? வருவாங்க. அவங்க ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகணும். சம்டைம்ஸ் வருவாங்க, சம்டைம்ஸ் வரமாட்டாங்க. அவங்க இல்லைனாலும் நாங்கள் 4 பேர் கிளம்பிடுவோம். யாரு? நீங்கள் 3 பேர், அப்புறம் மாமா? ஆமாம். சூப்பர் ஃபேமிலியில். இதெல்லாம் நைட் ஷோலாம் கேட்டால் அவ்வளோதான், சுற்றி சுற்றி அடிப்பாங்க. அங்கே அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் எப்போ வேணால் போவோம். ஆனால் எங்களுக்கு நைட் ஷோ போக தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா வாழ்றீங்க. நீயும் அங்கே தானே வாழ போகிற? புரியல. இல்லை, நீயும் சென்னை தானே வர போகிற. அப்போ எப்போ நினச்சாலும் நீயும் நைட் ஷோ பார்க்கலான்னு சொல்கிறேன். ஐயே, வாசனாய ஆசனி பேராசவோமா கண்மூடியே கை கோர்த்துதான் காணாம போவோமா? எல்லோ இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் டிக்கெட்லாம் காலி ஆகிடும். வாங்க வாங்க. ஆமாம், மதம் சொல்கிறது கரெக்ட் தான். வாங்க டிக்கெட் எடுக்க போகலாம். சரி, ஓகே, நீங்கள் எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். நானும் சிவி மாமாவும் போயிட்டு டிக்கெட் எடுத்து வந்துடும்.
ம் சரிடா, நீங்கள் போயிட்டு வாங்க. டே அர்ஜுன், நீ இரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ஏமாம்மா நாங்களும் வரோம். வேணாண்டா, அதான் சுபி இருக்கால, நானும் சுபியும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படிங்களா, அப்போ சரி. ஏண்டி டோராமண்ட, என்னமோ உங்கள் ஊரை பெருமையாக பேசுவேன், உங்கள் ஊர் தேட்டர் ஒன்றும் அவ்வளவா ஒத்து இல்லையே. இது என்ன நல்லா தானே இருக்கு, இந்த தேட்டருக்கு என்ன குறைச்சலாம்? அதானே, எங்க தேட்டர் சூப்பரா தானே இருக்கு. எல்லா தேட்டரை விடவும் இந்த தேட்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊர்ல. ஓ, நல்லா இருக்க தேட்டர் இப்படி தான் இருக்குமா? அப்போ நல்லா இல்லாத தேட்டர் எப்படி இருக்கும்? என்ன கிண்டலா? ஏன்டா அவங்கள வம்புழுக்கிற? அண்ணா நீயே சொல்லலாம், நம்ம ஊர்லாம் தேட்டர் எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. ஏய் ரொம்ப ஓட்டாத, இங்கேயும் நல்லா தான் இருக்கு. ஏய் அனி, உன் மித்ராக்கு சப்போர்ட் பண்ணாத, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இந்த தேட்டர் நல்லா இருக்கு. ஏய் அச்சு, அது வில்லேஜில், ஸோ இப்படி தான் இருக்கும் தேட்டர். நம்ம ஊர் சிட்டி, அதனால தேட்டர் அப்படி இருக்கு. இந்த தேட்டர் நல்லா தான் வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்கு. டேய் ஆமாடா, தேட்டர் ரொம்ப நல்லா தான் இருக்கு. 2 பேரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல? ஆமாம், அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு. உனக்கு இன்னைக்கு விஷம் தாண்டி. விஷமா? ஏய் சும்மா சும்மா ஃபன் பண்ணேன்டி. நல்லா இருக்கு தேட்டர், சூப்பராக இருக்கு. நீ ஒன்றும் எங்கள் தேட்டருக்கு காம்ப்ளிமெண்ட் தர வேண்டாம். எங்கள் ஊர் தேட்டர் நல்லா தான் இருக்கு, உன் வேலையை பாரு. சரி ஓகே, உங்கள் ஊர் தேட்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் ஊருக்கு வரையில்ல. அப்போ ஒன்று நாங்கள் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்போ நீ உங்கள் தேட்டரையும் எங்கள் ஊர் தேட்டரையும் கம்பேர் பண்ணி சொல்லு, எந்த ஊர் தேட்டர் நல்லா இருக்குன்னு. எங்கே போனாலும் எங்கள் ஊர் தேட்டர் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு. ம் கரெக்ட். என்ன இங்கேயுமா சண்டை? இதை வந்துட்டானுங்க. ஆமாம் சுபி, இப்போ மம்மல்த்துட்டு இருக்கான், அதெல்லாம் தேட்டரா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஏய் எங்கள் ஊர் தேட்டருக்கு என்னடா? நீங்களே அப்பப்போ தேட்டருங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இவனுக்கு வாய் கொழுப்பு அதிகம். கரெக்டாக சொன்னேண்ணா. சரி ஓகே ஓகே, படம் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க போகலாம். ம் போலாம் போலாம். என்ன, நம்ம தானே டிஃபன்லாம் பண்ணி வச்சுட்டு போனோம். இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. பிளேட்டில் தோசை சட்னி மட்டும் இருக்கு, செஞ்சு வச்சு எதையுமே இல்லை. நம்ம கம்மியாகவும் பண்ணல, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணோம். அவங்க எல்லாரும் சாப்பிட்டது போக பேலன்ஸ் நிறைய இருந்தது. இப்போ வெறும் பிளேட்டில் மட்டும் இருக்கு. என்ன ஒன்றும் புரியலையே. இது அவருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அப்போது எனக்கு எங்கே இருக்கு? என்ன மருமகள், என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லைத்த, நான் எல்லாருக்குமே சேர்த்து தான் டிஃபன் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டது போக எனக்கும் அவருக்கும் இருந்தது. இப்போ ஒரு பிளேட் மட்டும்தான் இருக்குது, அதான் மிச்சதெல்லாம் எங்கன்னு பார்க்குறேன். அச்சச்சோ, நீ இன்னும் சாப்பிடலையாம்மா? இல்லையே த, நான் இன்னும் சாப்பிடலையே. உங்கள் பிள்ளை வராமல் நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? நீங்கள் சாப்பிடலன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? உன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா மகி? இல்லைம்மா, இப்போல்லாம் நீ முன்னாடியே சாப்பிட்றியோ என்னமோ நினச்சிட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டிஃபன்லாம் எங்கத்த? ஃப்ரிட்ஜில் எதுவும் எடுத்து வச்சிட்டிங்களா? ஃப்ரிட்ஜிலலாம் எதுவும் எடுத்து வைக்கலம்மா. பசின்னு வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு தானே அனுப்பணும். அதனால தான் பிச்சைக்காரன் வந்தான், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி. அதனால சந்தோஷ்க்கு மட்டும் தோசையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேனேம்மா. இது பிச்சைக்காரனுக்கு போட்டிங்களா? பிச்சைக்காரனுக்கு போடுறதுலாம் நல்ல விஷயந்தான். ஆனால் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்கன்னு எங்களுக்கு இப்படி தெரியும்? நாங்கள் என்ன கனவா கண்டோம்? பொய் சொல்லாத மகி, நான் எப்போவுமே உங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு உனக்கும் சரி அத்தைக்கும் சரி நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் தெரிஞ்சு தானே போட்டிங்க. ஐயோ மருமகளே, நீ சொல்கிற பார்த்தா குடும்பக்கார மாமியார் மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் இல்லை, பசின்னு வந்து கேட்டான், என்ன பண்ணுறது தெரில, அதனால சந்தோஷம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நீ சாப்பிடலன்னு எப்படிமா தெரியும்? அதானே, நீங்கள் இப்போ ஃபீட் பண்ணுறீங்க, அதனால் முன்னாடியே சாப்பிட்றீங்களோ என்னமோ நினச்சோம். அவன் பிறந்து 7 மாதம் ஆச்சு. இந்த 7 மாதத்துலையும் நான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ருக்கேன். முன்னாடியே நான் அவர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல, இதுக்கப்புறமா சாப்பிட போகிறேன். அச்சச்சோ, சரி விடுமா, என்ன பண்ணுறது? ஒரு நாள் பட்டினி இருந்தால் ஒன்றும் ஆகாது. கரெக்டாக சொன்னீங்க அத்தை, ஒரு நாள் பட்டினி இருந்தால் எதுவும் ஆகாது. பரவாயில்ல, நான் காலைல சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீ சாப்பிடலன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவனு சாப்பிடாம இருந்துட போகிறான். அதனால நீ சாப்பிட்டேன்னு சொல்ல அவன் கேட்டா. சொல்கிறேன். தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தன்மமும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன ஏதோ உங்களை பட்டினி போடுறதுக்காகவே பண்ண மாதிரி பேசுகிறீங்க? அதுதானே உண்மை. போ, அவன் வெயிட் பண்ணிட்டுருப்பான், போய் சாப்பிடக்கூட. பாவன் பிள்ளை பசி தாங்க மாட்டான். உங்கள் பிள்ளை பசி தாங்க மாட்டான், ஆனால் அடுத்து உங்கள் பிள்ளை மட்டும் பசி தாங்கும். எது பேசாமல் சாப்பாடை கொண்டு போய் கொடுப்போம். அம்மா நீரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஓர் கண்ணிந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்த
நான் இவங்களை கிண்டல் பண்ணதுக்கு கோச்சுக்கிட்டீங்களா, எல்லாரும் என்ன திட்டினீங்கல்ல. இப்போ பாருங்க, இவங்க ஊர் தேட்டரில் மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருக்கோம். ஐயா மூஞ்ச பாரு. அப்புறம் ஒன்று மாதிரி நைட்டில் பொறுக்கிறதுக்கு வருவாங்க. நைட்லலாம் இங்கே யாருமே வரமாட்டாங்க. மார்னிங் ஷோ தான் வருவாங்க. அவன் வாயில் ஃபெவிக்விக் வாங்கி விட்டு விடு. சும்மா எதுனா கலாச்சிட்டே இருக்கான். நீ அச்சு அவங்களை கலாய்க்காம படம் பாரு. பார்க்குறேன். ஏய் படம் நல்லா இருக்குப்பா. இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேடம் அதுக்குள்ளே நல்லா இருக்கான். சாயம் முடுறா சென பண்ணி. நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு உன்னை பார்த்துக்கலான்னு இருக்கேன். பாட்டேன் நல்ல சாங். நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேன், செத்தாண்டி போயிட்டேன். எப்ப என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசர செத்தாண்டி போயிட்டேன். சந்தோஷ் இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் மினி. ஒரு நிமிஷம், ஒரு மெயில் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அனுப்பிட்டு வரேன். சரிங்க சந்தோஷ். அவ்வளோதான், முடிஞ்சது. என்னாச்சு சந்தோஷ், என்ன பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பிளேட் தான் இருக்கு. ஆமாம் சந்தோஷ், உங்களுக்கு. ஏண்டி, எப்போவுமே நம்ம ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ என்ன எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க? இல்லை சந்தோஷ், நான் முன்னாடி சாப்பிட்டேன் அதான். சாப்பிட்டியா? நீ அந்த மாதிரிலாம் என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டியே. எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு உட்காந்துருப்பேன். லேட்டானா கூட ஃபோன் பண்ணி பசிக்கிட்டு சீக்கிரம் வாங்க சாப்பிடணும்னு கூப்பிடுவேன். குழந்தை பிறந்துட்டு கூட நீ சீக்கிரம் சாப்பிடுமான்னு சொன்னப்போ கூட நீ சீக்கிரம் சாப்பிடல. இன்னைக்கே சீக்கிரம் சாப்பிட்ட? இல்லைங்க, அது வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறல, அதனால சீக்கிரமே பசி எடுத்துருது. அதனால தான் நான் ஒரு 8 o'clockலாம் சாப்பிட்டேங்க. உண்மையாக அவன் சொல்கிற மினி, இவ்வளோ நாளில் இந்த மாதிரிலாம் நீ சொன்னதே இல்லையே. எங்க உண்மையாக தாங்க சொல்கிறேன். இதில் யாராவது போய் சொல்லுவாங்களா? என்னால் நம்ப முடியல. என்னங்க? ஒரு நிமிஷம் இரு. மா என்னப்பா சந்தோஷ், இந்த வரேன். என்னப்பா சந்தோஷ் சொல்லு. மினி சாப்பிட்டாலாமா? சாப்பிட்டாப்பா. அவள் எப்பவும் சாப்பிட்டாளே. இல்லையேம்மா, நான் வராமல் அவள் சாப்பிட மாட்டாளே. அவள் போய் சொல்கிறான்னு நினச்சி தான் அவங்களும் கூப்பிட்டு கேட்டேன். நீங்களும் சாப்பிட்டான்னு சொல்கிறீங்க? ஆமாப்பா, சாப்பிட்டேன் தானே சொல்ல முடியும். உண்மையிலே சாப்பிட்டீங்களடி? சாப்பிட்டேங்க. அதான் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, திருப்பி அதை கேட்டுட்டு இருந்தா. நான் உன்கிட்ட கேட்கல, என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன். பொண்டாட்டி. சரிப்பா, டைம் ஆகுது பாரு, சாப்பிட்டு. சாப்பிட்றேம்மா. என்ன ஏன் பார்க்குறீங்க, சாப்பிடுங்க. சரி மினி, நீ சந்தோஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு கவினை தூக்கிட்டு வந்து என் ரூமில் கொடுத்துரு. கவினை தூக்கிட்டு வந்து உங்கள் ரூமில் கொடுக்கணுமா? கேமா? அதானே, இதுக்கு திடீர்னு கவினை தூக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா சந்தோஷ், மருமக தான் சொன்னா கவியை வச்சுட்டு தூங்க முடியல ஒழுங்கா, அவன் தூங்கவே விட மாட்டேன்றான், இப்போலாம் சேட்டை அதிகமாகிடுச்சு, தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அதனால தான் சரிம்மா கொஞ்ச நாள் நாங்கள் வச்சுக்கிறோம், நைட்டு நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு நான் சொன்னேனா? ஆமாம்மா, நீ தானே சொன்ன பிள்ளை தூங்க விட மாட்டேன்றான், சரியாக தூக்கமே இல்லை இப்போல்லாம் எனக்கும் சந்தோஷக்கும், அதனால நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் பேரனை பார்த்துக்கோங்க அப்படின்னு நீ தானே சொன்ன. என்னம்மா நீயே சொல்லிட்டு மறந்துட்டியா? நான் இப்போ சொன்னியாடி? இல்லை. ஆமாம் நானும் தான் இருந்தேன், அப்போ தான் சொன்னாங்க. ஏண்டி, குழந்தைய பார்த்துக்கிறத விட தூக்கம் முக்கியமா? இல்லை சந்தோஷ். நிப்பாட்டு மினி, உங்ககிட்ட இருந்து தான் நான் எதிர்பார்க்கல. குழந்தைய தூங்க வைக்கிறத விட நமக்கு தூக்கம் முக்கியமா என்ன? அவன் எப்போ தூங்குறானோ அதுக்கப்புறம் தூங்கிட்டு போகிறது. அது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆஃபீஸ் போகிற நானே கவலைப்படல. அவனை நைட் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிறேன், தூங்க வைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஏங்க நான் அப்படி ஒன்னால பார்த்துக்க முடியலன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. சந்தோஷ் எனக்கு தூக்கம் போகுது, அவனை பார்த்துக்க முடியலன்னு நானே பார்த்துப்பேன்ல. வேலைக்கு போயிட்டு வந்து அவ்வளோ நேரம் பார்த்துக்கிறேன், எனக்கு விடிய அவனை பார்த்துக்க தெரியாதா என்ன? சந்தோஷ் நான் அப்படி சொல்லவே. நீ சொல்லாமல அம்மா அவன் சொல்கிறாங்க. சரிப்பா சந்தோஷ், அண்டப்படாதீங்க. கவினால தூக்கம் போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, அதனால தான் கேட்டேன். என் பிள்ளைக்கு மாரி எனக்கு ஒன்றும் தூக்கம் முக்கியம் இல்லைம்மா, நானே பார்த்துக்கிறேன். அப்படின்னா சரிப்பா, நீ சாப்பிட்டு குழந்தைய பார்த்துக்க. சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் அவனை போய் பார்க்குறேன். சந்தோஷ் சாப்பிட்டு போ. தேவையில்லை எனக்கு சாப்பாடு. சந்தோஷ் சாப்பிட்டு போங்க. என்னம்மா என் பிள்ளை உண்மையில கோவமா போறான் போல. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட எப்போ என்னால் கவியை பார்த்துக்க முடியல, நீங்கள் பார்த்துக்கங்கன்னு எப்போ கேட்டேன் உங்ககிட்ட? நீ எங்கம்மா கேட்ட? நீ கேட்கலையா அது மாதிரிலாம்? அப்புறம் ஏன் உங்கள் பையன்கிட்ட இல்லாத பிள்ளை அதெல்லாம் சொல்லி விடுறீங்க? ஏதோ கோவமா போகிறான்ல அதுக்காக தான். இதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலையா உங்களுக்கு? என்னோட வாழ்க்கையை தட்டி பறிச்சு தானே உங்கள் மாமா பொண்ணு கொடுத்தீங்க. அப்போது அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்கள் தானே அனுபவிச்சாங்கணும். இங்கே பாரு மக்கி, மறுபடியும் உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சு வித்தியா எடுத்துக்கிட்டான்னு சொல்லாத. வித்தியா வாழ்க்கையை தான் தட்டி பறிச்சு நீ எடுத்துக்கலான்னு பார்த்த. அது கடவுள் புண்ணியத்தில் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் தேவையில்லாமல் ஈகோ வச்சுட்டு ரியல் லைஃப்பில் விளையாட பார்க்குறீங்க.
ஆமா விளையாட பாக்குறோம், என்ன இப்போ? என்கிட்ட இருந்து என் பிள்ளையும் என் சந்தோஷம் பிரிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அது கனவுல கூட நடக்காது. நடத்தி காட்டிட்டா எவ்வளவு வேணா முயற்சி செய்யுங்க. ஆனா சந்தோஷ் என்னையும் என் பிள்ளையும் விட்டு போக மாட்டான். அதே மாதிரி என் பிள்ளையும் என்னை விட்டு போக மாட்டான். பார்க்கலாமா? இதுதாம்மா ஸ்டார்டிங்கு. இனிமேல் நிறைய மெயின் பிக்சர்ஸ்லாம் இருக்கு பாரு. நீங்கள் எப்படி இருப்பீங்க என்னை கனவுல கூட நினச்சி பார்க்கலண்ணா. என்ன பண்ணுறது, என் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம் அசிங்கம், அவள் கஷ்டப்படுறது எப்படி ஒரு தாயை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவள் எப்படி இருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் அத்தை. சரிம்மா பரவாயில்ல விடு. இங்கே நடக்கிறதெல்லாம் என் வீட்டில் சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் சொன்ன நான் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தரை கூட என் தம்பி விட்டு வைக்க மாட்டான். ஆமாம், உன் தம்பி அப்படியே பெரிய வீராதி வீர சூரன் வந்து எங்களை எல்லாம் வெட்டி போட்டு போயிடுவானா என்ன? எனக்கு ஒன்றுன்னா அதையும் செய்வான். அப்படி நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சின்னா அதுக்கப்புறம் உன் பிள்ளையும் உங்ககிட்ட இருக்க மாட்டான், என் பிள்ளையும் உங்ககிட்ட இருக்க மாட்டான். இப்போவே அதுக்கான வேலை தானே பார்க்குறீங்க. இது ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நடக்கும். எப்படி வசதி? சே, உங்களை மாதிரி சீப்பான கேரக்டர்லாம் எனக்கு இல்லை. என் தம்பிக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, அவன் சந்தோஷமாக இருக்கணும். இதை சொல்லி அவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை. கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். பாத்தியாமா? ஆமாம்மா, இவளை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தணும். கண்டிப்பாம்மா. என்னடி வாயை பிறந்த மணிக்கு வர? நான் நைட் டைம்லாம் இந்த மாதிரி வந்ததில்லை. ஏண்டி சென்னையில் தான் உன்னை நைட் ட்ரைவ் கூட்டிகிட்டு போனேனே. அது சென்னைடா, அங்கே வெறும் காரு பில்டிங்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். இங்கே காடு மழை அது மாதிரி மின்னெல்லாம் வேறு மின்னுதான், ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அட பைத்தியக்காரி, எல்லாரும் பின்னாடி தானே வர்றாங்க. எல்லாரும் வந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்கு. நான் வரேன்டி, அப்புறம் என்ன? நீ முன்னாடி உட்காந்துருக்கடா, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். யாரோ எனக்கு கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலு. யாரும் கூப்பிட்றாங்களா? யாரு கூப்பிட்றாங்க? யார் இருக்கா? யாருமே இல்லையே. சத்தமாக பேசாதடா, பேய் வந்துட போகுது. பேய்? உன்னை பார்த்து அந்த பேய் விடாம இருந்தா சரி. என்னடா நக்கலா? ஃபாஸ்ட்டாக போடா, வீட்டுக்கு போக. நான் அப்பவே சொன்னேன் சாப்பிட வேணாம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், லேட் ஆகும்னு. நீங்கள் தான் கேட்கல. அப்பா ஹோட்டல் தானே போனோம். அப்பா ஹோட்டல் தான், இல்லைன்னா பார்சலாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்ருக்கலாம். அப்பா இருந்தாருன்னா பார்சல் கட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்பா இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. ஏன் மாமா இருந்தால் தான் பார்சல் தருவாங்களா? இல்லைன்னா தரமாட்டாங்களா என்ன? தருவாங்கடா, நான்வெஜ்லாம் வாங்கிட்டு இப்படி வரக்கூடாது, அதனால தான் சாப்பிட்டு போகலான்னு சொன்னேன். எதுக்கு இந்த பயம்? மணி 10:30 கூட ஆகலடி. நான் மழை வர மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி இருட்டா, அங்கிட்டு காடு, அதெல்லாம் பார்க்க பயமா இருக்குடா. சீக்கிரம் போ. ஓகே சீ, பயப்படாத, பின்னாடி தான் உன் அண்ணெல்லாம் வரான் பாரு. அதனால தான் சொல்லியிருக்கேன், எனக்கு கிராஸ் பண்ணி போகாதீங்க, எங்கள் பின்னாடியே வாங்கன்னு. அந்த பயந்தாங்குள்ளி, நீ பிரேவான பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி பயப்படுற? நான் பிரேவான பொண்ணு தான், யார் இல்லைன்னா? உன் முகர கட்டி பார்த்தா தெரியுதே. வாங்கிட்டு போடா. என் அழகி, பயப்படாத, உன்னை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், ஓகேவா? அந்த செய்யும் அவனே, போ. அழகி நீ சிரிக்காதடா, நீ சிரிக்கிறது கூட பேய் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அடிப்பாவி. சரி போ. உனக்கு பயம் போக வேணா, பாட்டு பாடவா? அதை வேணா பண்ணாக்கி, நீ பாடினா எனக்கு பயம்லாம் போயிடும். அப்போ ஓகே. பாடு. நானே வருவேன், என்றும் இருப்பேன். மூன்ற வாய, நீ பாடவே தேவையில்ல. சிரிச்சு அழைச்சிருவேன். உனக்கு பாட்டே கிடைக்கல, நான் ஏன் இந்த பாட்டு பாடுறேன்? அடியே, நைட் டைம்ல இந்த பாட்டு தான் பாட தோணுது. நீ பாட வேணாம், வாங்கிட்டு போ. சரி, நான் அந்த பாட்டை பாடுறேன். இரவாக நீ நிலவாக நான் உறவாடும் நேரம் சுகம் தானடா, நீ நான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும், உன் தோல் சாயும் இடம் போதுமே. உன் பேர் சொல்லி சிலிர்க்கின்ற இன்பம் போதும், பிறந்தாலும் மீண்டும் பிறப்பி. ஒன்றோடு ஒன்றாய் கலக்க இன்னுயிரே, காதோறும் காதல் உரைக்க. இரவும் அல்லாத பகலும் அல்ல, பொழுதுகள் உன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி இப்போது குறையுமா? மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, மறுபுறம் நாணமும் தடுக்குதே. இது
பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா? என்ன நீ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேனே பயமா எதுவும் இல்லையே? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இதை விட என் அண்ணன் இங்கே ஃபாஸ்ட்டாக போவானுங்க, அப்போவே நான் பயப்பட மாட்டேன். மேடம் எங்கே பைக்லலாம் போகிறீங்க? காரில் தானே போவீங்க? காரில் தான் போவேன், பட் அப்பா இல்லாத டைம் அண்ணா தான் கூட்டிகிட்டு வருவானா பைக்கில், அப்போலாம் ஜாலியாக இருக்கும். ஓ அப்படி. ஆமாம் மாமா, நைஸ் கிளைமேட்டில். ஆமாம் நீ. சரி ஓகே நீ உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்க மாமா. உங்கள் அண்ணன் என்ன அர்ஜுன் பைக்கில் ஒன்று அனுப்பாமல் என் பைக்கில் அனுப்பி விடுறான்? அது என் அண்ணா கிட்ட தான் கேட்கணும். மச்சான் மாமா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் போல. மேபி இருக்கலாம். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை என் மேலே உள்ள நம்பிக்கையில் இருக்கலாம். கரெக்டு தான். சரி அன்னைக்கு நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொன்னதுக்கு மாமா? இல்லடாமா அன்னைக்கு ஷாம் மாமா வீட்டில் வச்சு ஒன்று சொன்னியே. என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லையே. ஏய் பொய் சொல்லாத, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், சொல்லு. தெரியல மாமா, என்னன்னு சொல்லுங்க. சரி ஓகே. இல்லைடா நீ அன்னைக்கு சுபி மாமா பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குற மாதிரி சுபி மாமா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான். எனக்கு ஒன்றுமே புரியலையே. புரியலன்னா நீங்கள் மக்குன்னு அர்த்தம், நான் என்ன பண்ணுறது? ஏய் சும்மா சும்மா சொன்னேன் மாமா. சரி அப்போ என்னன்னு சொல்லு. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு மாமா, அப்போ கண்டிப்பாக சொல்லுவேன். எப்போ சொல்லுவ? நான் 12th முடிச்சதுக்கப்புறம். நீ 12th முடிச்சதுக்கப்புறமா? அதுக்கு என்ன 1 year இருக்கே. ஆமாம் இருக்கு. அது வரைக்கும் நீ எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிச்சுட்டே இருங்க மாமா, ஒரு நாள் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும். அப்படி இல்லைன்னா 1 year வெயிட் பண்ணுங்க, நானே சொல்லிடுவேன். சரி நான் 1 year வெயிட் பண்ணுறேன். சரிங்க மாமா. அப்புறம் மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுடா. இல்லை மாமா, நீங்கள் பெங்களூரில் படிக்கிறீங்க, அங்கே பொண்ணுங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்ன? என்னை பார்த்தா லவ் பண்ணுற பையன் மாதிரியா இருக்கு? இல்லை என் சிவமாவை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலன்னு, இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு. லவ் பண்ணேன்டா. என்னது லவ் பண்ணீங்களா? ஆமாம், சின்ன வயசில் ரொம்ப சின்சியராக உயிருக்கு உயிரா. சின்ன வயசுலையா? யார மாமா? உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் ஆசை, ஆனால் என்ன மாமா சொல்லுங்க. சரிடாமா, வேறு யாரும் இல்லை, ஷாமம்மா தங்கச்சி ஷாலினி. எது ஷாலினி அக்காவா? ஷாலினி அக்காவையா லவ் பண்ணீங்க? இப்போ லவ் பண்ணலையா? இல்லைம்மா, இது ஒன் சைட் லவ். சின்ன வயசில் காதல் வந்து அவகிட்ட போய் சொன்னேன். ஐ திங்க் நான் 12th படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போது அவள் இக்னோர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப கேவலமாக பேசி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா. அதோட என்னோட காதலும் செத்து போச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க? உங்களே திட்டினாங்க? ஆமாடா. ஆனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பேசுவாங்களே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா? இல்லை நீ, அவள் எப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டு போனாலோ அப்பத்துலேருந்து அவள் கூட காண்டாக்ட் எதுவுமே நான் வச்சுக்கல. ஆனால் அந்த மேடம்க்கு என்னை எப்போ வேணான்னு சொன்னாங்களோ அப்பத்துலேருந்து என் மேலே ஒரு காதல் வந்துடுச்சு போல். அதை புரிய வைக்க தான் என் பின்னாடி சுற்றிட்டே இருக்கா. பட் எனக்கு அந்த காதல் என்னைக்கோ காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் அதை தோண்டி எடுக்கலாம் இஷ்டம் இல்லைன்னு அவகிட்ட எவ்வளோ சொல்லியும் அவள் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. பின்னாடியே சுற்றி டார்ச்சர் பண்ணுறா. ஆனால் இதுக்கப்புறம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஓ, உங்களுக்கு காதல் அவங்க மேலே வரும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே வரல, இப்போது அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் வந்திருக்கு, உங்களுக்கு அந்த காதல் செத்து போச்சு, அப்படி தானே? அதுதான் நீ. அப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் மாமா, அதனால தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்கல்ல, நீங்கள் ஏற்றுக்கலாம்ல, உங்களோட முதல் காதல் தானே. நீ ஃபர்ஸ்ட் லவ்வா செகண்ட் லவ்வான்றதுலாம் இங்கே முக்கியம் இல்லை. லவ் தான். அது யார்கிட்ட வந்து உண்மையாக கிடைக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு அவகிட்டேருந்து கிடைக்கல, வெறும் அவமானம் தான் கிடைச்சிது. இத்தனைக்கும் அவள் கூட நான் பேசி சிரித்து அவள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகினதுக்கப்புறம் தான் நான் என்னோடய லவ்வே சொன்னேன். அவள் இல்லைடா லவ்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தா அடுத்த செகண்டே நான் அந்த லவ்வை தூக்கி போட்டு அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன். ஆனால் அவள் பேசினதெல்லாம் என்னால் என் லைஃப்பில் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. நீ அவளுக்கு என்னோடய வாழ்க்கையில் இடம் இல்லை. அப்புறம் அது வந்து வேணாம் நீ, அதை பற்றி நீ பேசுகிறதா இருந்தால் ப்ளீஸ் விட்டுரு, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே மாமா, நான் அதை பற்றி பேசல, நீங்கள் போங்க. சரிம்மா. நான் தான் மாமா உங்களோட உண்மையான காதல். எப்போதுமே உங்களை விட்டு போக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவு